வெல்கம் டு கிரேட் இந்தியன் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் செங்கல்பட். இப்போ பாருங்க 23 + 56 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 23 - 56 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 23 × 56. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயர் பை ab இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே ஃபார்முலாக்கு எழுதுங்க. a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். இங்கே மைனஸ் உள்ள கொண்டு போங்க. a ஸ்கொயர் மைனஸ் மாறிடும், b ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இந்த ஏவும் இந்த ஏபியும் இந்த a ஸ்கொயர் b ஸ்கொயரு கேன்சல் ஆயிடுச்சு. டிவைடட் பை ab இருக்கு. அப்போ மீதி இருக்குது என்னது? 2abயும் அங்கேயும் 2ab இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 4ab பை ab கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் எவ்வளோனா 4 தான் இதோட ஆன்சர். அங்கே 53 × 23 × ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக 23 56 கூட்டினா என்ன வரும்? 23 56 கூட்டினா நமக்கு எவ்வளோ வந்துடுது? 79 ஸ்கொயர் பண்ணு. 56லேருந்து 23 கழிச்சிட்டு அதை ஸ்கொயர் பண்ணி மறுபடியும் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது? கணக்கை வேஸ்ட்டாக டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ ஃபார்முலா கொண்டு போயிட்டு சிம்பிளாக முடிச்சிடணும். சரிங்களா?